பாரு நல்லா கரும்பு வாழை விவசாயத்தை பாருங்க மக்களை. நேற்று இதை காமிச்சிருக்க மாட்டேன். அத்தியூர் ரோடு தான் மெயினே. இப்போ பாருங்க இந்த மாதிரி ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு தான் நம்ம இந்த பைக்கே வாங்கினது. ரைட், இதுதான் மக்களை நேற்று நான் சொன்ன ஸ்டே. தம்பி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக கேட்குறதெல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுக்குறாப்படி. கடம்பூரில் அருவியில் மக்களே ஆக்சுவலாக அங்கே பாருங்களேன், அங்கே உயரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு. இது பார்த்தா அந்த ஊட்டி கொடைக்கானல் மிஸ்ட்டு போயிட்டு இருக்க முடியலங்க, அதே மாதிரி. இதுதான் நம்ம சொன்ன ரெசார்ட்டு. பைக் வழி நிற்கிதா, அப்படியே உள்ள வாங்க. பார்த்தீங்கன்னா அடுப்பு செட்டப்பு, இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது, இதில் ஒரு ரூம். இதுதான் கடம்பூர் வந்தீங்கன்னா எங்கேயுமே நான் விசாரித்த வரைக்கும் எங்கேயுமே ஸ்டே கிடையாது. நாங்கள் இந்த ஒரு ஸ்டே அவைலபிளாக இருக்குது. கேம்ப் ஃபயர் போட்டுக்கலாமா? நீங்கள் சமைச்சு கொண்டாந்து அங்கே சமைச்சு இங்கே கூட கொஞ்சம் சாப்பிட்லாம். தெரியல எப்படி தான் ஓட்டுறான்னு. ஏதோ இறக்கிடலாமா? மகளே அதே மாதிரி புரட்டாசி மாதம் இந்த டைம் வந்து சித்தேஸ்வர மலை, இந்த கம்பத்ராயங்கிரி, அப்புறம் இந்த கோயம்புத்தூரில் பாலமலை, இது எல்லாத்தையும் இந்த டைம் விடக்கூடாதுங்க. இந்த ரோடு நேரு போனால் கர்நாடகாவே போகுதாமாங்க. பூக்களே சற்று ஓய்விடுங்கள், எங்கள் அண்ணன் வந்து விட்டார். மக்களே அத்தனையும் சந்தன மரம், எல்லாமே சந்தன மரம். அதில் ஏறி புரட்டாசி மாதம் போவாங்களாமா மக்களே. மக்களே நீங்கள் பார்த்தீங்கன்னு தெரியல, அந்த கேட்டுக்குள்ளே அப்படி கரு கும்புன்னு வீடு, பேய் பங்களா மாதிரி உள்ள வீடு மக்களே. மக்களே எங்கே வருங்க ஓடுது வருங்க காடையா அது கவுதாரியா? இந்த வீட்டை பாருங்க, குட்டி வீடுங்க காட்டுக்கால. என்ன ப்ரோ நம்ம கீழே பாருங்க சொசைட்டி, என்ன எல்லா வசதிகளையுமே இருக்குது. இங்கெல்லாம் நம்ம நினைக்கிற காட்டுக்கால மலையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. இங்கெல்லாம் எல்லா விதமான வசதிகளையும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. டீ கடை, வீட்டு முறை சமையல் எப்படி ஜம்மு இருக்குதா? இந்த ஊரை நோக்கி வந்ததுக்கு இப்படி ஒரு ஹோட்டல் கிடச்சிருச்சு பாருங்க. சரி வச்சுருங்க. தோசை நல்லா ஜம்முன்னு முருகலாக இருக்குதுப்பா, அருமையாக இருக்குது. கண்டிப்பாக கடம்பூர் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள். ஷேர்ஸ். அந்த டவரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இங்கே டவருக்கெல்லாம் பஞ்சமே இல்லைன்னு. கடம்பூர் மலைப்பகுதியில் புதிதாக 2 BSNL டவர் அமைத்தும் பயனில்லை. மகளே இனிய காலை வணக்கம். அருமையான ஒரு மார்னிங். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கடம்பூரில் ரொம்ப இனிமையாக அமைச்சிருக்கு. சூப்பராக இருக்குது மக்களே, செம்மையாக இருக்குது, நல்லா ஃப்ரெஷ் மார்னிங்காக இருக்குது. இப்போ எந்திரிச்சு வந்த மக்களே, எந்திரிச்சிட்டு சும்மா ஒரு வாக்கிங் போயிட்டு அவுட் சைட் போயிட்டு மக்களே. ஏன்னா நம்ம எடுத்திருக்க ரூமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாய்லெட் ரொம்ப மோசம். அதாவது கடம்பூரில் நான் சொன்ன மாதிரி ரூமே கிடையாது. நேற்று நான் உங்களுக்கு காமிச்சிட்டு அப்புறம் அந்த குன்றி போயிட்டு அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா சீரிஸ் முடிச்சிருப்பேன். நைட் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பார்ட்டி பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அதில் வீடியோ எடுக்கல, கவர் பண்ணல. அப்புறம் இன்றைக்கி நான் அதை எல்லாமே சொல்லிடுறேன். அதாவது இன்னொரு கடம்பூரில் ஒரு இடம் மட்டும் இருக்குது, ஒரே ஒரு ஹோம்ஸ்டேங்கிறத தாண்டி அதான் ஹோம்ஸ்டே மாதிரி தான். அது வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கால இருக்குது. அது ஒன்று தான் எங்களுக்கு தெரிஞ்சு, அது ஒன்று தான் கண்டுபிடிச்சோம். இந்த ரூமுக்காரரே தான் அங்கேயே வச்சுருக்காரு. ஆனால் நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை சைடு இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து, குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த ரூம் எங்களுக்கு தான் அந்த பையன் தரனாப்பில். அந்த ரூமில் இங்கே வேலை செய்கிற பையன் வந்து நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னாப்புல. அப்புறம் அவங்க பார்க்கும்போது 2 குழந்தைய வச்சுக்கிட்டு அப்புறம் அவங்களும் எங்களுக்கு கொடுங்க, குழந்தைங்களாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே நீங்கள் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த அழுக்கு பிடிச்ச ரூம்லேயே இருந்துட்டோம். உண்மையாலுமே அந்த ரூம் அழுக்கு பிடிச்ச ரூம் தான். என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லை மக்களே, எங்கேயுமே தங்குறதுக்கு இடம் இல்லை. ஸோ அந்த ரூம் உங்களுக்கு நான் மேலே போய்ட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரெஸ்ட் ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு சரி அப்படியே அவுட் சைட் ஜாலியாக போய்டலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காந்துக்கிட்டு அப்படியே இந்த சூரிய உதயத்தை பார்த்துக்கிட்டு இந்த இயற்கையை வச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இது ஒரு சந்தோஷம் தான் மக்களே. இதை விட தந்தாது எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே ஓகே ரைட்டு. நம்மளுக்கு பின்னாடி அங்கே ஒரு மலை நான் சொல்லிட்டு இந்த நேற்று இருந்து, அது என்ன மலை தெரியுமா? கம்பத்ராயங்கிரின்னு சொல்லுவாங்களா மக்களே. அந்த கம்பத்ராயங்கிரி அப்படிங்கிறது வந்து புரட்டாசி மாதத்தில் வந்து மேலே வந்து பெருமாள் இருப்பாருங்களாமா, அங்கே அதில் ஏறுவாங்களாமா. அது செமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து நம்ம வந்து இது பண்ணோம்ல, நம்ம இந்த ரூம் எடுத்தோம்ல, அந்த பையன் வந்து நைட்டு வந்து பேசிகிட்டு இருந்தா. அப்படியே அதுபோக இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டவருக்கு பிரச்சனை. இந்த கடம்பூரில் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டவர் வசதி பாருங்க, அங்கே 2 டவரா அப்படியே ஒரு மூவ் பண்ணோம்னு வைங்க, கொஞ்சம் ஒரு தள்ளி வந்தோம் அப்படின்னா அதை பாருங்க, அங்கே 2 டவரு. ஸோ ஜியோ டவர்லாம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக கிடைக்குது. இதுதான் மக்களே கடம்பூர். நேற்று வந்து மாம்சூத்தில் வந்துருந்தார், அவர் கிளம்பிட்டார். அன்னை வந்து தூங்கிட்டு இருக்காரு. இதை பாருங்கள், அதுதான் நம்ம ரூம். நம்ம எடுத்துருக்கோம்ல கடம்பூரில் எடுத்துருக்கிற ஒரு இதுனா அது இதுதான். இதை பாருங்கள், அது
அதில் ஃபஸ்ட்டு அந்த பக்கம் தான் நம்ம எடுத்துருக்குது. சரிங்களா? ஸோ அதான் இங்கே வந்து அந்த பெட்ரோல் பம்பு தான். பெட்ரோல் பம்ப் நான் எத்தனை சொன்னேன்ல, அதையும் காட்டிடுறேன். இதை வருங்க, அதுதான் பெட்ரோல் பம்பு. பெட்ரோல் பம்ப் பக்கத்தில் அந்த ரூமு. ஓகே மக்களே, இதாக வருங்க, இந்த லாட்ஜ் தாங்க நேற்று நம்ம இது பண்ணுது. அதாவது நல்ல ஒரு அமைவிடம், இதெல்லாமே ஓகே தான். என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து நீட்னஸ் மட்டும் இல்லை, அது ஒன்று தான் பிரச்சனை. நீங்கள் வந்தீங்க அப்படின்னா இங்கே வர தேவையில்லை, நான் சொன்னேன்ல அங்கே வந்துக்கலாம். மேலே வந்துட்டோமா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைனாக ரூம் தான். மெயினாக இதெல்லாம் வந்து சரக்கு அடிக்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எடுக்கிறாங்களே, அதுதான் உண்மை. ஸோ கொஞ்சம் கசகசம் தான் இருக்கு. இதுதான் ஸோ தூங்கிட்டு இருக்கா. அப்படி என்ன அப்படின்னா இந்த பாருங்க, இந்த டாய்லெட்டு அதாவது ரொம்ப மோசம்லாம் இல்லை, ஆனால் க்ளீன் இல்லை மக்களே. ஸோ இதில் உட்காந்து போனோம்னா ஒன்றும் வராது. அதனால சரின்ட்டு அவுட் சைடு போயிட்டு வந்தாச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வியூ இருக்கும். அதாவது என்ன பண்ணுறது, கடம்பூர் வந்து வேறு வழியே இல்லை அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில். ஸோ இவங்களோட ப்ராப்பர்ட்டியை தான் அந்த பக்கம் நான் சொன்னேன்ல தோட்டத்தில் அங்கே இருக்குது. அது போக இன்னொன்று கிளாஸ் ஸ்டே ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்காமா, 3வது ஸ்டே ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. நான் அந்த கிளாஸ் ஸ்டேவை கூட அவன் மாதிரி போகிற பார்த்துக்கலாங்க, ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து அங்கே தங்கி வீடியோ எடுத்துக்கலாம். ஆனால் இன்னொன்று சொன்னேன்ல, அதை நான் இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு கூட்டி வீடியோ காமிக்கிறேன். ஓகேவா? ஓகே மக்களே, கிளம்பியாச்சு. என்னடா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு மீட் பண்ணுறேன்னா அதுக்குள்ள மீட் பண்ணுறேன்னா இன்னும் ரெஃப்ரெஷே ஆகலை. என்ன காரணம் அப்படின்னா இங்கே ரெஃப்ரெஷ் ஆகலை முடியும், இங்கே குளிக்கிறது வந்து நேற்று நான் சொன்னேன்ல அந்த ஒரு இடம் இருக்குது, இவங்களே ஒரு இடம் இருக்குது, பண்ணை வீடு ஒன்று இருக்குது, அங்கே வந்து அந்த தங்கிக்கலான்னு சொன்னேன்ல. ஸோ அங்கே தான் போய் குளிக்க போகிறோம். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பண்ணையில் மோட்டர் விட்டு அப்படியே தண்ணி பார்த்துக்கிட்டுங்க, அப்படியே நம்ம இது பண்ணிக்கலாம். அந்த இடத்தையும் உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஆயிரு. ஓகேங்களா? ஒரே இதில் 2 மாங்காய் தண்ணி ஊற்ற மாற்றியும் ஆயிரு, அந்த இடத்த உங்களுக்கு காமிச்ச மாதிரி ஆயிரு. ஃபோன் நம்பரும் நான் அட்டாச் பண்ணிடுறேன். ஓகேங்களா? அங்கே இடத்துல போய் நான் அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ நம்ம அங்கே போகலாம், போயிட்டு குளிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே சங்கு கோயில் போய்க்கலாம். கடம்பூரில் ரொம்ப ஃபேமஸே சங்கு கோயில் தான். அது இன்றைக்கி சனிக்கிழமை வேறு, பெருமாளுடைய நாள், ரொம்ப சிறப்பானது. வாங்க போய் பார்ப்போம். ஸோ மக்களே, மேலே காம்ப்ளெக்ஸு அந்த இதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைக் நிறுத்தியிருக்கோம். சரி, எடுத்துக்கிட்டு வாங்க போய் போகலாம். அப்பா பாருங்க, பாருங்க. டீ குடிச்சிட்டு கிட்ட போய் குளிக்கிறோம். குளிச்சுட்டு பெருமாளை போய் தரிசனம் பண்ணுறோம். மக்களே, கடம்பூரில் நேற்று ஆக்சுவலாக சாப்பிட்ட கடை காமிச்சிருக்கேன். அதான் மக்களே, எல்லா வெட்டியாவே எல்லா ஹில் ஸ்டேஷன்லேயும் எப்படி கடை இதெல்லாம் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து இருக்குது. ஆனால் இந்த அட்டனை பாருங்க, இந்த சந்தனக்காடு விருந்துன்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குல்ல, இது மத்தியானம் வந்து சாப்பிட்லாம். ஆக்சுவலாக இங்கே கடம்பூரில் இது இந்த ஹோட்டல் ஃபேமஸ். ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் எடுத்து போட்டிருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு தரமான ஸ்பாட்டு. நூல் பரோட்டா, களி இருக்குது, மெயினாக களி இருக்குது. சிக்கனில் நாட்டுக்கோழி, சிந்தாமணி, பள்ளிப்பாளையம், புகரி, அந்த மாதிரி கிரேவி அந்த மாதிரிலாமே கிடைக்கும். டீ குடிக்கிறீங்களா? அண்ணன் டீ குடிக்கிறாரா மக்களே? நமக்கு டீ தேவையில்லை, ஏன்னா நம்ம டீ குடிக்கிறது ரொம்ப நாள் ஆச்சு. போய் சாப்பிடுங்க, நான் வரேன். ஓகே, அதுதான் கடம்பூர் பஸ் ஸ்டாண்டு மக்களே. நேற்றே காமிச்சிருப்பேன். நைட் ஆக்சுவலாக பஸ் வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது. கீழேருந்து மேலே நிறைய பஸ் வந்துட்டுருக்கு. நைட்டு 9 வரைக்கும் பஸ் இருக்க மாட்டிருக்குது. நெக்ஸ்ட்டு மெதுவடை ஓடிட்டுருக்காரு அண்ணார் டீ குடிக்கிறாரு, குடிச்சிட்டு வரணும். இங்கே வர மக்களே, மெதுவடை, பஜ்ஜி, அதுக்கப்புறம் அது வந்து மசால் போண்டா, முட்டை போண்டாவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இப்படி சுட்டு அடுக்கி வச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு போதுங்கண்ணா. பார்க்க முடியல, ஆனால் கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் வெறும் வீட்டில் சாப்பிட்டோம்னா ஒரு மாதிரியாக அன்னைக்கு டேவே வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வரைக்கும் ஒரு மாதிரி எனக்கு செட் ஆகிறதில்ல மக்களே. இப்போ பேப்பர் படிச்சுட்டு டீ குடிக்கணுமா? ரைட்டு, வெறிச்சோடி கிடக்குது கடம்பூர் பஸ் ஸ்டாண்டு. என்னாச்சு, எதாவது மிஸ் பண்ணுறோமா? இல்லை, அந்த இதுதான் டக்கு டக்குன்னு ஆடிட்டே இருக்குது. அதை ஆடிட்டு இருக்கிறது பார்த்துக்கலாம். ஸ்டாண்டு நல்லா யோசிச்சு பாருங்கள். தண்ணி பிடிச்சிட்டு வாங்க, கேனில் தண்ணி பிடிச்சிட்டு வந்துடுங்க. அதாங்க கிணத்துல பிடிச்சிக்கலாம், கிணத்து தண்ணியை பிடிச்சிக்கலாம். சரி, ஓகே போகலாம். அது இன்னைக்கு
அன்றைக்கி ஒட்டி இப்படி கயிறு மாட்டிச்சு மக்களே. ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தது, ட்ரெஸ்ஸு கீழே விழுந்து கிடந்தது துணி கடையிலேருந்து. அதுதான் உட்காருங்க போல. ஓகே, கிளம்பியாச்சு. நேற்று இந்த கடையில் தான் மக்களை சாப்பிட்டோம் காலையில் இட்லி. அந்த அக்கா அது கடை ஓப்பன் பண்ணிட்டு இருந்தாங்களே, அங்கே தான் சாப்பிட்டோம். கடம்பூர் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே, அதாவது எப்படின்னா ஊட்டி கொடைக்கானலாம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. சத்தியமங்கலம், ஆசனூர், திம்பம் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஃபேமஸ்ஸு. பருகூர் அதை விட கம்மியாக ஃபேமஸ்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஃபேமஸே இல்லை. இப்போ இதில் வந்து இந்த பார்த்திங்கன்னா கேங்களேன், இப்போ நேர் போனால் அந்த பசுவனபுரம் ஓகேங்களா, அது வந்து எத்தனை 10 சம்திங் இதை போட்டிருக்காங்க. அதுக்கு மார்க்கம்பாளையம் வந்து நேர் போனால் 23 கிலோமீட்டர். லெஃப்ட் சைடில் வந்து அத்தியூர்னு சொல்லி போட்டிருக்காங்களா, இந்த அத்தியூர் தான் வந்து போகிறப்போ நம்ம ஓகேங்களா. அத்தியூர் போய் தான் சங்கு கோயில் போகிறோம். அங்கே போகிற வழியில் தான், அத்தியூர் போகிற வழியில் தான் அந்த பண்ணை வீடும் இருக்குது. நைட் இதில் தான் மக்களை போனோம். கிட்டத்தட்ட செமையாக இருந்துச்சு. நைட் ரைடு அட்டகாசமாக இருந்துச்சு. நைட்டு ஒரு ஊட்டிக்காரங்களை கூட பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். அவங்க வந்து ஊட்டியிலிருந்து இங்கே வந்து லேண்டு வாங்கி போட்டிருக்காங்களாமா. அப்பப்போ வந்து தங்கிட்டு போவாங்களாமா. எங்களுக்கு ஊட்டி கிளைமேட்டுக்கு பகல் டைமில் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கும், நைட் டைம் எங்களுக்கு ஓகே தான் அப்படிங்கிறாரு. ரெண்டாவது, நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைக்கிறோம், நிலத்தை வாங்கி போட்டு நாளைக்கு பிற்காலத்தில் வந்து ஒரு 30 வருஷம் கழித்து, ஒரு 20 வருஷம் கழித்து அது வந்து ஒரு நல்ல ரேட்டில் போகும்ல தம்பி அப்படின்னாரு. அவங்க வந்து 25 நான் 2-3 பேர் சேர்ந்து வாங்கியிருப்பாங்க போல். ஸோ இந்த மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படின்னா நிறைய பேர் வெளியே டூர் வரவங்க எல்லாமே வந்து பார்த்து லேண்டை வாங்கி போட்டுடுறாங்க. நல்லா புழு இருக்குது, எல்லாம் பார்க்க போகிறோம் மக்களே. அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணால், இதில் இதை வந்து பார்க்க போகிறத பார்த்தீங்க, அதாவது பருகூர்லேயும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளைமேட் கிடைக்காது. பருகூரில் இந்த சில்லி கூட வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா பருகூரை விட இது நல்லா இருக்குது கிளைமேட். ஏன்னா பருகூரில் வந்து பெருசாக அவங்க போடுறது எல்லாமே ராகி, கம்பு அந்த மாதிரி தான் போடுறாங்க. அங்கே வந்து வானப்பாத்த பூமி அந்த மாதிரி தான் நட்டுருக்கு. ஆனால் இங்கே பாருங்கள், ரைட் இங்கே லெஃப்ட் சைடில் கரும்பு, அதே மாதிரி இங்கே பாருங்கள் வாழை, இதான் இங்கே லெஃப்ட் சைடில் கரும்பு. இந்த மாதிரி நல்லா கரும்பு, வாழை, விவசாயத்தை பாருங்கள் மக்களை. நேற்று இதை காமிச்சிருக்க மாட்டேன். அத்தியூர் ரோடு தான் மெயினே. இங்கே பாருங்கள், சரிதா, எல்லாம் பாக்கு மரம். இங்கே பாருங்க மக்களே, கரும்பு ஃபுல்லாக, வாழை. நம்ம கீழே எந்த அளவுக்கு விவசாயம் பண்ணுவோம் அதே மாதிரி இது கீழையா மேலையானே கண்டுபிடிக்க முடியாதுங்க. வாருங்க, எல்லாம் பாக்கு மரம் வச்சு வந்துச்சு. இதெல்லாம் வச்சு ஒரு 2 வருஷம் இருக்குது, 3 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 3 to 4 வருஷத்துக்குள்ளே இருக்கும். ஆமாம், நான் 3 to 4 வருஷத்தில் காய் வரும். நல்லா பாதுகாத்தோம்னா 3 வருஷத்தில் காய்க்கு வந்துடும் அப்படிங்கிறாங்க. நம்ம அந்த ஹில்லு காலையில் காமிச்சோம்ல, அந்த ஹில்லு பாருங்க எப்படி தெரியுதுன்னு. அந்த ஹில்லை, இந்த ஹில்லை வந்து நம்ம அந்த இந்த ஏன்னா இதுக்கு மேலே தானே அந்த வந்து இந்த மலை தானே இந்த மலையா தெரியல. நேற்று நாங்கள் போன மலைன்னு சொன்ன மக்கள், அந்த ரெசார்ட்டு காட்டுறேன்னு சொன்னால, அது இந்த மலை தான் நினைக்கிறேன். இருங்க பார்த்துக்கலாம். மக்களே, நான் நேற்றெல்லாம் அசந்துட்டேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, மேலே இத்தனை மக்கள் இருப்பாங்களா அப்படின்னு ஆச்சரியமாக இருந்தது. கீழே இருக்கிற மக்களுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா மேலே இங்கெல்லாம் பாருங்கள், எல்லாம் மரவள்ளி கிழங்கு, குச்சிக்கிழங்கு இருக்கல, அது போட்டிருக்காங்க. அந்த மலையை பாருங்கள், செம்மையாக இருக்குது. அந்த மலை பார்த்துட்டே இருக்கலாம் போட்டிருக்கு. சன்ரைஸ்க்கு இருக்காது. இன்னும் வாங்க நல்லா காட்டுறேன். இங்கே வாரு எப்படிலாம் போகுது பாருங்க. நான் சொன்னால கம்பத்துராயங்கிரி, அதுதான் அந்த முன்னாடி ஹைட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி தான் கம்பத்துராயங்கிரி. பாருங்க, எல்லாம் வெப்சைட்லாம் ஃபுல்லாக தென்னந்தோப்பு, வாழை. கீழே இருந்தெல்லாம் வந்து காசு இருக்கிற பார்ட்டிகள்லாம் 10 ஏக்கரா 5 ஏக்கரா. அங்கே ஒரு ஆள் இங்கே வீடு, நான் அதே காட்டுற மக்களே, 50 ஏக்கரா வாங்கி போட்டு வச்சு ஃபார்ம் லேண்டு பண்ணியிருக்கா அப்படியாம்மா. நம்மளால் முடிஞ்சு ஒரு ஏக்கரா அந்த மலையில் வாங்கி போட்டால் கூட பரவாயில்ல மக்களே. நமக்கு என்ன ஆசைன்னா வந்து நீட்டாக இங்கே தங்கணும், அதுதான். இங்கே பாருங்க, எல்லாம் ஃபுல்லாக இந்த இடத்துல நிறுத்தியே காமிக்கிறேன் பாருங்கள். தென்னந்தோப்பு பாருங்க, கிட்டத்தட்ட ஏன்னா அது ஒரு 10 ஏக்கரா வராது. அந்த லாஸ்ட்லேருந்து இங்கே வரைக்கும் இருக்குதுங்க தென்னந்தோப்பு. இது எல்லாமே ஒரு ஆனால் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு மொத்தமாக வச்சு சேர்த்திங்க அப்படின்னா ஒரு 20 ஏக்கரா வருங்க. தென்னந்தோப்பு மட்டுமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஏக்கரா வரும்னு நினைக்கிறேன். இந்த மலைக்கு பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே இந்த சுருள் யானை
வராமல் இருக்கிறதுக்காக இந்த இது போட்டிருக்காங்க, வனவிலங்குகள். முக்கியமாக யானைக்கு தான் இந்த மாதிரி ஹைட்டாக போடுவாங்க. எந்த அளவுக்கு பண்ணுறாங்க பாருங்க மக்களே ஹில்ஸில் வந்து. இதானா வழி? ரைட் இந்த கோயில் தாண்டி போகணும். கரெக்டாக இங்கே பாருங்க காட்டுக்கால ஒரு பலாமரம். நேற்று நாங்கள் ஒரு பலாமரத்துக்கு கிடையாது மக்களை உட்காந்துட்டு பார்ட்டி பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த பலாமரம் கூட அங்கே தான் இருக்குது, காட்டுறேன் மேலே இருக்குது. எப்படி இருக்கு பாருங்க, ஒரு ஏதோ சைனாக்குள்ளே அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த சைனா மூவிஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஹில்ஸ் எல்லாமே ஒரு சமவெளியாக அந்த மாதிரி தான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்குன்னு வைங்களேன். இந்த பக்கம் சைடு வந்தீங்கன்னா மக்கள் பாருங்க, இதெல்லாம் என்ன போயிட்டே இருக்குதுங்க மக்களே. அதே மாதிரி இந்த ரோட்டில் நேராக போனோம்னா கர்நாடகாவே போகுதாம்மா மக்களே. இந்த வழி தாங்க. இதில் நேற்று காரை ஏற்ற முடியாமல் ஏற்றிங்க, பாதியிலே நிப்பாட்டிட்டு போயிட்டோம். இந்த மாதிரி ஆஃப் ரோடு ஓட்டுறதுக்கு தான் நம்ம இந்த பைக்கே வாங்கினது. இந்த இடத்துல இது ஒன்று தான் மைனஸ். அந்த கம்பி இருக்குது பாருங்கள், அந்த கம்பி போட்டு வச்சிட்றேன். ஏத்ரா சிங்கா ஃபஸ்ட்டு டைமு இதில் வந்து காரை ஏற்றினா அப்புறம் எப்படி மக்களே ஏற்றியாச்சு. இதுலேயும் வந்து இது வரைக்கும் ஏற்றிட்டோம். நேற்று காரை ஆல்டோ காரை இங்கே வரைக்கும் அம்மாடி இதை பாருங்க, இது வரைக்கும் ஏற்றி இதில் கொண்டாந்து போட்டு போயிட்டோம். நம்ம வண்டி எல்லாமே வண்டி மேட்டர் இல்லைங்க, ஓட்டுற ஆள் தாங்க மேட்டர். நமக்கு அந்த அளவுக்கு ஆஃப் ரோடு ஸ்கில் எல்லாம் கிடையாது. இவரும் பாருங்க பார்க்க வச்சுட்டு இருக்காரு பாருங்க. வந்தாச்சுங்க. ரைட், இதுதான் மக்கள் நேற்று நான் சொன்ன ஸ்டே. இந்த ஸ்டேயில் இன்றைக்கி நம்ம இருந்திருக்க வேண்டியது கொஞ்சம் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு குழந்தைங்களுக்கு விட்டு கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் மக்களே ஓவரால் செமையாக இருக்கும். கண்டிப்பாக வந்தாங்க அப்படின்னா பாருங்கள். இருங்க நான் மீட் பண்ணுறேன். எப்படின்னா இருந்துச்சு ஆஃப் ரோடு ரைடு? பின்னாடி நல்லா இறுக்கி பிடிச்சி தான் உட்காந்துருக்கோம். சரி ஓகே மக்களே, இதுதான் மக்களே அவங்க சென்னைக்காரங்க வந்து TN18. ஸோ இந்த ரூம் தான். நான் அந்த பையன் வரட்டும், உள்ளே போய்ட்டு உங்களுக்கு எப்படிங்க நான் காமிக்கிறேன் பர்மிஷன் வாங்கிட்டு. நெக்ஸ்ட்டு இதை வருங்க. நேற்று நாங்கள் வந்து உட்காந்து சாப்பிட்ட இடம் எந்த இடத்துக்கும் பார்ட்டி பண்ண இடம் தெரியுமா? தான் இந்த பலாமரத்துக்கு அடியில் செமையாக இருந்துச்சு. அங்கே ஒரு டேபிளை போட்டு இங்கே தான் உட்காந்து நேற்று ஜாலியாக பார்ட்டி பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ காலங்காலத்தில் ஒரு அண்ணன் பார்ட்டி பண்ணுறாரு. ஸோ அங்கே தான் பார்ட்டி பண்ணிவிட்டு இங்கேருந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன் சரிங்களா? இங்கே தான் இப்போ நம்ம குளிக்க வந்திருக்கோம். ஸோ இருங்க, அந்த பையனுக்கு கால் பண்ணுறேன். குளிக்க போகிறோம். பார்த்தீங்களா இல்லையா குளிக்கிறதுக்கு எந்த மாதிரி இது? ஏன்னா ஹில்ஸில் வந்து என்னுடைய ஆசை என்னவாக இருந்துச்சு அப்படின்னா அருவியில் குளிக்கணும் அப்படின்னு. பாத்ரூமில் குளிக்கிறது நம்ம வீட்லேயே குளிச்சிக்கலாங்க. இருந்தாலும் ஒரு ஹில் ஸ்டேஷன் வந்துருக்கிறோம், வந்து ஒரு அருவியில் குளிக்கலாம்னு ஆசை இருந்துச்சு. ஸோ அந்த அருவி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சம்மர் சீசன் இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் எங்கேயும் வந்து தண்ணி இல்லை, ட்ரையாக இருக்குது. அதனால் நம்மளே ஒரு செயற்கை அருவி உருவாக்கியாச்சு சரிங்களா? ரெண்டாவது இந்த மாதிரி இயற்கையாக அந்த இப்போ கிணத்துலேருந்து போர்லேருந்து வரும் இயற்கையான தண்ணி, அது ஒரு மாதிரி ஒரு வைப்பு தானே. டேங்கில் அடைச்சி வச்சு தண்ணியில் குளிக்கிறக்கும் அப்படி இப்படி குளிக்கிறக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லை மக்களே. அதுதான் சரி ஓகே அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குமில்ல, அதுக்கோசரம் தான் இந்த பாடு. நம்மளுக்கோசரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓனர் அண்ணன், அப்புறம் வந்து நம்ம தம்பி, இங்கே இருக்கிற தம்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துருக்குற அப்படி. ஸோ நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக நல்லா கனிவாக பரவாயில்ல மக்களே.
மக்களே ஜம்முன்னு செட்டப் பண்ணி வச்சிருக்கிறோம். தண்ணி வர போகுது பாருங்க கொஞ்ச நேரத்தில். ஓகேவா பிரதர்? போங்க வாங்க, டக்கு டக்குன்னு குளிக்கிறா. அப்படியே பிடிங்க, லைவ்லேயே போய் குளிக்கிறேன். லைவ்ல குளிக்கிறியா? லைவ்லேயே அப்படியே குளிச்சிட வேண்டியதாக. டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, தண்ணி வேஸ்ட் ஆகுது. ஏன் கீழே போக மாட்டேங்குது? அப்போ மழை கட்டி சொல்லி கொடுத்துருமா? எனக்கு லைட்டாக மம்பி வச்சு அப்படி தண்ணி அப்படி விட்டுருமா கண்ணே? அது போகவே அங்கே காட்டுக்கிட்டும் போகணும். சரி ஓகே மக்களே, நமக்கு வந்து நேற்றுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தம்பி தான் வந்து நிறைய விஷயங்கள் தான் வாங்க வந்து வாங்க அட வாங்க வந்து தம்பி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக கேட்குறதெல்லாமே சிறப்பாக பண்ணி கொடுக்குறா அப்படி. ஸோ நீங்கள் வந்தீங்க அப்படின்னாலும் தம்பி தான் இருப்பாப்புல, நல்லா கவனிச்சுக்கிறாப்புல மக்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ரொம்ப காமிக்கிறேன், குளிச்சுட்டு போயிடலாம். அப்படியே இங்கே பாருங்க. கடம்பூரில் அருவியில் வேறு லெவல் மக்களே. எப்படி இருக்கு? என்ஜாய் 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 மக்களே. ஆக்சுவலாக அங்கே பாருங்களேன், அங்கே உயரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு ஒன்று தெரியுது பார்த்தீங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நபருடைய ஒரு ரெசார்ட். அதாவது நம்ம போய் தங்குறக்கான ரெசார்ட் கிடையாது, அது அவங்க தேவைக்காக உருவாக்குனது. ஒரு 50 ஏக்கரை பிடிச்சி போட்டு எந்த இடத்துல மனுஷன் பாருங்கள், அதாவது செட்டு கூட போட்டிருக்காரு அந்த இடத்துல. ஆனால் அது வாய்ப்பு இருந்தால் அடுத்த டைம் மீது போய் பார்க்கலாம் மக்களே, செமையாக பண்ணியிருக்காருப்பா. சரி ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு தம்பி போகலாங்க. நெக்ஸ்ட் நம்ம தம்பி கூட, தம்பி பேர் என்ன? சந்தோஷ் தானே? பிரசாந்தா? ஓகே ஓகே, பிரசாந்த் தம்பி. ஸோ நேற்றுல தான் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சொன்ன அப்படி இந்த இடத்துல இந்த இடம் வந்து இந்த கடம்பூர் வந்து இப்போவே நல்லா தான் இருக்குது. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செப்டம்பர் டைம்லலாம் வந்தீங்க அப்படின்னா வேறு லெவல் இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் காமிச்சா அப்படி. இப்போ பார்த்தா அந்த ஊட்டி கொடைக்கானல் மிஸ்ட்டு போயிட்டுருக்கோம்லங்க, அதே மாதிரி எங்கே பார்த்தா இங்கேயும் நிறைய அருவியெல்லாம் ஓடிட்டுருக்குதுங்க. அந்த சமயத்தில் தான் தண்ணி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அருவி தண்ணி எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஸோ அது எல்லாத்துக்கும் காமிச்சா அப்படி. எகைன் வருவோம் மக்களே, கடம்பூர் விசிட் எகைன். அந்த டைமில் இன்னும் இப்போ நீங்கள் பார்த்த கடம்பூர் வேறையாக இருக்கும், அப்போ பார்க்குற கடம்பூர் வேறையாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அப்படியே எங்கே வந்துட்டோம் அப்படின்னா நான் சொன்னேன்ல இதுதான். ஆக்சுவலாக இதை மட்டும் எடுத்துருந்தோம் அப்படின்னா ஜாலியாக சமைச்சு சாப்பிட்டு குக்கிங் வீடியோ கூட அது ஒன்று கறி எடுத்தாந்து இங்கே போட்டிருக்கலாம். ஸோ இருங்க தம்பி போய் சொல்லிட்டு அவங்க சொல்லிடுங்க, அப்புறம் எடுத்துக்கலாம். ஓகே மக்களே, இதை பாருங்க, இதுதான் நம்ம சொன்ன ரெசார்ட்டு. பைக் வழி நிற்கிதா, அப்படியே உள்ள வாங்க. நம்ம சொன்னோம்ல ஃபேமிலி ஒருத்தங்க தங்கியிருக்காங்க தெரியுதா? ஸோ இதுக்கு வந்து கிச்சன் இருக்குது, நல்ல ஒரு பெரிய ஹால் இருக்குது. கிச்சனில் தேவையானதை நீட்டாக சமைச்சிக்கலாம். பார்த்தீங்கன்னா அடுப்பு செட்டப்பு மக்களே, நம்ம வருவூரில் ரோஸ் கார்டன் சொல்லி போனோம்ல, அங்கே எப்படி அதே மாதிரி உங்களுக்கு சகல வசதியில் இங்கே பாருங்க. கேஸ் அடுப்பு பெரிய அடுப்பு அந்த மாதிரி இருக்குது. நீட்டாக எல்லாமே கிச்சன் செட்டப் ஜம்முன்னு இருக்குது. ஏன் ப்ரோ வேறு லெவலு? மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ. சரி பரவாயில்ல விடுங்க. நெக்ஸ்ட் இங்கே பாருங்க, ஒரு பெரிய ஹாலு, பெட்ரூமு வித் டிவி, பெட்ரூமு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூமா. நெக்ஸ்ட்டு என்னங்கண்ணே? ஓகே. ஒய்ஃபை இருக்கா? ஏங்க ஒய்ஃபையில் இருக்குங்க. ஆக்சுவலாக டவர் வந்து கிடைக்காது மக்களே, இந்த இடத்துல மட்டும் கிடைக்காது. ஓகே, இங்கே மட்டும் ஜியோ கிடைக்க மாட்டேங்குது. ஸோ ஒய்ஃபை ஆல்சோ இருக்குது, செம்ம. அப்படியே இந்த பக்கம் வந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வியூங்க. ஓகேவா? இதுதான் அவர் ஓனரையாக இருக்கார். ரைட்டு, சிறப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இந்த பக்கம்
ஒரு ரூமு சரிங்களா. இங்கே ஃப்ரிட்ஜ் இருக்குது, இதில் ஒரு ரூம், இதில் தான் ஃபேமிலியில் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் ரூம் டாய்லெட் வந்து இது அங்கே இருக்குது. ஓகே அவ்வளோதானுங்கண்ணே. ஓகே இதுதான் மக்களே. நெக்ஸ்ட் டைம் இதே இங்கே வரோம், இங்கே வந்து நம்ம தங்குறோம். நீங்கள் கடம்பூர் வந்தீங்கன்னா எங்கேயுமே நான் விசாரித்த வரைக்கும் எங்கேயுமே ஸ்டே கிடையாது. நாங்கள் இந்த ஒரு ஸ்டே அவைலபிளாக இருக்குது. நான் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்றேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள், வந்து நீட்டாக என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் என்ஜாய் பண்ண முடியல, நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. கேம்ப் ஃபயர் போட்டுக்கலாமா? ஓ காமிச்சிட்றேன் இங்கேயே வாங்கண்ணே. ஓகே ஓகே ஓகே. மக்களே இப்போ இடத்த வேணும்னா இப்போ இடத்த கேம்ப் ஃபயரும் போட்டுக்கலாம். எப்படி யாராவது டிக்கெட் போட்டு கேம்ப் ஃபயர் வச்சு எரிச்சிக்கிட்டு ஜாலியாக பேச்சுலராக இருந்தாலும் பார்ட்டி பண்ணலாம். அட் த சேம் டைம் ஃபேமிலியாக வந்தீங்க அப்படின்னாலும் இந்த ஃபேமிலியாக ஒருத்தங்க தங்கியிருக்காங்களே இந்த மாதிரி இதுக்கெலாம் ரெஸ்ட் ரூம் டாய்லெட் நீட்டாக இருக்குது. அவ்வளோதாங்க. அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா தோட்டம் இந்த அப்படி போய் காமிச்சிட்டு வந்துடுறேங்கண்ணே. அப்படியே வந்த அப்படின்னா அதை நேற்று நைட் வந்து உட்காந்து சாப்பிட்டது வந்து இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம், பலா மரத்துக்கடியில் நீட்டாக ஜம்முன்னு இங்கே உட்காந்து நீங்கள் சாப்பிட்லாம். அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஃபுல்லாக தோப்பு தான். இந்த சில்வர் ஓக்கு மரம் ஃபுல்லாக அந்த மாதிரி தான் இருக்குது. இதை பாருங்க, இது இங்கே வந்து ஒரு வீடு எடுத்த மக்களே. அப்புறம் நான் உழைச்சி நம்ம அது முற்றும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் இதனால இருக்காது, நம்ம அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி எகைன் இந்த இடத்த விசிட் பண்ணியிருக்கிறேன். நம்ம கீழே வந்தமல்ல ரோடு கடம்பூர்லேருந்து அந்த ரோட்டை காமிக்கிறேன். தெரியுதுங்களா? வந்தாச்சு மக்களே. இது எல்லாமே அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய இதெல்லாமே உங்கள் ப்ராப்பர்ட்டி தான் தம்பி? ஓகே ஓகே ஓகே. மொத்தம் வந்து 100 ஏக்கர் ப்ராப்பர்ட்டி மக்களே. இங்கே பாருங்கள் செமையா. காலைல நான் வந்து அந்த இடத்துல தான் வந்து அந்த மலைக்கு அடிவாரத்தில் இருந்து பேசிகிட்டு இருந்தேன். இந்த மலை பாருங்கள் மக்களே, இந்த மலை ஏன்னா பெரிய மலையா அப்படிமாங்க அந்த மாதிரி அந்த ஒத்த மலை பாருங்க எவ்வளோ பெருசுன்னு. சத்தியமாக இங்கேருந்து அந்த மலை வந்து கீழேருந்து ஹைட் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 1000 அடி வரும்னு நினைக்கிறேன். மலை எதுக்குன்னு ஓ ரைட் மக்களே. நேற்று ஃபஸ்ட்டு பாட்டு பார்த்துருப்பீங்க, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பாட்டுன்னு நினைக்கிறேன். கீழேருந்து மேலே வரும்போது ஒரு மல்லியம்மன் சொல்லிட்டு ஒரு சாமி சாமி கும்பிட்டோம்ல, அவரு கூட சொன்னார்ல மேலே மலைக்கு மேலே இருந்துச்சு, அதுக்கப்புறம் சாமி வந்து இங்கே வந்துருச்சு, இங்கே பூசை பண்ணிருக்குன்னு சொல்லி சொன்னார்ல மல்லியம்மன் சாமி. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமே அந்த உச்சி. ஓகே ஓகே இதை பாருங்க அந்த இதை பாருங்க அந்த உச்சி மக்களே. அந்த உச்சியில் தான் வந்து சாமி இருக்காமா. ஸோ அந்த சாமி வந்து அங்கே போனோம்னாலுமே ஃபுல்லாக பார்க்க முடியாதாம்மா. ஃபுல்லாக பார்க்கறதுனா அது பள்ளத்தாக்கு மாதிரி இருக்குமாம்மா. அந்த இடத்துல அவ்வளோ தூரம் பார்க்க முடியாதாம்மா. இதை பேக்கிலேருந்து பார்த்துக்கலாமே தம்பி சொன்னால் அப்படியே. ஸோ இந்த மலை தான் நமக்கு ரொம்ப பிரமிக்க வைக்குது. ஒரே மலை வருங்க தச்சு ஓடுன்னு. ஆக்சுவலாக நம்ம நிற்கிறதே ஒரு மலைக்கு மேலே நிற்கிறோம், இதுக்கு மேலே அங்கே ஒரு மலை. அப்போ அங்கே நின்று எப்போ இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள், வேறு லெவல் இருக்குது. சரி ஓகே மக்களே, அவ்வளோதான். இந்த வியூ தான் காமிச்சேன். நெக்ஸ்ட் நம்ம வந்த ரூட் இருக்குல்ல, அது எந்த இருந்தால் அதை வருங்க அந்த வழி. ஓ அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்காதுன்னு. ஊர் பேர் மல்லியம்மன் துர்கமா. ஓகே ஓகே. அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஊருக்கு பேர் வந்து மல்லியம்மன் துர்கமம்மா. அந்த மாதிரி ஒரு பேர் கொண்ட ஊர். அங்கே போகலாமா என்ன? நெக்ஸ்ட் டைம் வரேன், நான் உனக்கு கால் பண்ணிட்டு வரேன். கொஞ்சம் நிறைய லோக்கல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி வரும்போது இந்த செடி இருக்குது பாருங்கள், இந்த செடி தான் மகளே விதை அங்கங்கே இங்கே பாருங்களா ஒட்டிக்குது. சரி இப்போ எடுத்தாலும் மறுபடியும் ஓட்டு அங்கே கீழே எடுத்துக்கலாம். சரி ஓகே போகலாங்கண்ணே. வந்தாங்கன்னா அங்கே பாருங்க மக்களே, ஜாலியாக சுற்றலாங்க. நீட்டாக உங்களுக்கு சுற்றுறதுக்கெல்லாம் இடம் எங்கே வேணாலும் இங்கே உட்காந்து சாப்பிட்லாம். சில்வர் ஓக்கு நீட்டாக பாயை போட்டு விரிச்சுட்டு நீங்கள் சமைச்சு கொண்டாந்து அங்கே சமைச்சு இங்கே கூட கொஞ்சம் சாப்பிட்லாம். நம்ம அங்கே வந்து நேற்று சாப்பிட்டது வந்து பலாமரத்துக்கடி டேபிள் போட்டு சாப்பிட்டா அது வேறு லெவல் இருந்தது. போகலாமா? ஓகே சரி கண்ணே வரட்டா, மீண்டும் சந்திப்போம். இது சங்கு கோயில் வந்து இதே ரோட்டில் நேரம் போகிறதாங்கண்ணே. அதில் போனோம்னா அங்கே ஒரு ஊர் வருதில்ல, அந்த ஊர்லேருந்து இல்லைங்க இப்போ இந்த ரோடு இருக்குல்ல பவளக்கோட்டை, அதில் நேராக போகணும். ஆமாம் ஸ்ட்ரைட்டாக போகணும். ஓகே ஓகே சரி சார். சரி பை, தேங்க்ஸ். ஓகே ப்ரோ சாவி அங்கே இருக்குது ப்ரோ, வண்டி சாவி அங்கே இருக்கு. சரிங்க பை. ப்ரோ எப்படி ப்ரோ தண்ணி விட்டு வச்சுருக்குறோம் இறக்கி? சரி வாங்க.
பிரேக் வந்து 2 பிரேக்கு சேர்த்து பிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்போ தான் ஏபிஎஸ் வேலை செய்யும் அப்படின்னாங்க. சரி பிடிச்சி போவோம். அதே ஃபஸ்ட் டைம் மக்களே. 1% தண்ணி விட்டது பரவாயில்லைன்னு நினைக்கிறேன் நேற்று என்னை பொறுத்த வரைக்கும். இல்லைன்னா கூட கொஞ்சம் சரசரசாக இருக்கும். தண்ணி விட்டதுனா ஒரு குடிமாக இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கருத்து. நேராக வேறு காட்டுக்கு தான் வருது தண்ணி. அந்த தண்ணி வேற எங்கேயும் போகல மக்களே. இந்த உள்ள அதை பார்க்க மாதிரிக்கு தான் வந்து பாயுது. நம்மளோட தண்ணி இன்னும் வீணாக்கலப்பா. மக்களே அஞ்சனையா ஸோ ஒரு மாகாரி கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் என்ன மக்களே ஆஃப் ரோட் இதை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. எல்லாமே பார்த்து தான் போயாகணும். பேச்சே வர மாட்டேங்குது நம்மளுக்கு. ப்ரோ இறங்குங்க ப்ரோ. ஆமாம், ஏன்னா நீங்கள் வெயிட் இருந்தீங்கன்னா தள்ளும். தெரியல எப்படி தான் ஓட்டுறான்னு. ஏதோ இறக்கிடலாமா? முன்னாடி போக, நான் பார்க்குறேன் எதில் இருக்கிறீங்கன்னு. ஓகே ஓகே, நின்று தான் போகுது. நான் கூட சரிக்கும்னு நினச்சேன். இதில் கொஞ்சம் கிட்டுன்னு ஆகுது மக்களே. ஃபஸ்ட் டைமா தம்பி ரெகுலராக ஓட்டி ஓட்டி சர்வீஸ் இருக்கும். ஓகே தம்பி பாய். எதுக்கு? ஓகே இந்த வரேன். வாங்க ப்ரோ, வாங்க வாங்க மக்களே. எனக்கு கொஞ்சம் கிட்டுன்னு ஆயிடுச்சு. ஏன்னா தம்பி ரெகுலராக ஓட்டுறாப்புல இந்த வள தடத்தில். அவருக்கு பிரச்சனை இல்லை, நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி. பையன் ரெகுலராக ஓட்டுறான் தடத்தில். நமக்கு கொஞ்சம் கிட்டு பயமாக இருக்குது. அதே நம்மளும் 4-5 டைம் ஓட்டினா சரியாக போயிடும் ப்ரோ. அதனால் இல்லை, அவ்வளோதாங்க மக்களே. கிளம்பியாச்சு. சிறப்புங்க மக்களே. நேற்று இந்த ரோட்டில் தான் வந்து அண்ணனும் நானும் வந்து அப்படியே போயிட்டு வந்தோம். அந்த மலையில் அந்த இடத்துல கட்டிக்கிறாங்கன்னா வியூ எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க மக்களே. அதே மாதிரி புரட்டாசி மாதம் இந்த டைம் வந்து சித்தேஸ்வர மலை, இந்த கம்பத்ராயங்கிரி, அப்புறம் இந்த கோயம்புத்தூரில் பாலமலை, இது எல்லாத்தையும் இந்த டைம் விடக்கூடாதுங்க. எல்லாம் வாரம் ஒவ்வொரு சனிக்கிலையும் ஒவ்வொரு மலை. அப்புறம் வந்து தலைமலை, திருச்சி தலைமலை, நைனாமலை ஆல்ரெடி போயிட்டோன்னு பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி வாரம் ஒரு மலையை வச்சுட்டு அடிச்சிடணும். பாருங்க இந்த வீட்டுக்கெல்லாம் பாருங்க, குட்டி குட்டி வீடு தான் மக்களே. ஜம்முன்னு ஃபுல்லாக மக்களுங்க. இந்த ரோடு நேரு போனால் கர்நாடகாவே போகுதாம்மாங்க. ஆனால் இது ஒரு நல்ல ஜாலியாக தான் மக்களே இருக்குது. எப்படின்னா இங்கேயே வாழணும் அப்படிங்கிறது வந்து ஆசையெல்லாம் கிடையாது. மாதத்தில் ஒரு வாரம் இங்கே, அட்லீஸ்ட் 2 மாதத்துக்கு ஒரு 10 நாள் இங்கே வரணும். வந்து இருந்துட்டு மறுபடியும் நம்ம ஊருக்கு போயிடலாம். லேண்டை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டே கட்டினோம்னாலும் கூட மற்ற நாளெல்லாம் வந்து டூரிஸ்ட் போட்டுட்டு நம்ம ஓன்ட்டு எப்போ தேவைப்படுதோ அப்போ அந்த மாதிரி ஓன்ட்டு அவங்க பயன்படுத்திக்கலாம். நேற்று ஊட்டி கேட்ற சொன்னால அவங்க எல்லாம் இன்றைக்கி வரும்போது பார்த்துட்டு வரலாங்க. இங்கே பாருங்க எல்லாம் நீங்கள் பார்க்குற பாருங்க, அத்தனை அங்கெல்லாம் பாருங்க பெரிய வில்லேஜ். அதை ஒட்டி தான் அங்கே மேலே ஏறுது. நல்லா கீழே அத்தனை வில்லேஜ் மக்களே. கடம்பூரில் இந்த அளவுக்கு இருக்குன்னு நான் எதிர்பார்க்கலைங்க. வீடெல்லாம் பாருங்க, குட்டி குட்டி வீடு சூப்பராக, சின்ன வீடாக இருந்தாலும் அழகழகா. இப்போ நீங்கள் பார்க்குறதுக்குள்ளே ஒரு 1000-2000 வீடு வரும் மக்களே. அத்தனை வீடு இருக்குது.
இங்கே பாருங்க மாட்டு வண்டி. எப்படி இருக்கு? ஊட்டி கொடைக்கானல்னால் அது வந்து ஹில் டைப்பே வந்து வேறங்க, ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட்டு அந்த மாதிரி. அப்புறம் அது வந்து கமர்ஷியலாக இருக்கும். இது வந்து எப்படின்னா இன்னுமே அந்த பழமையான அந்த கிராமம், அந்த விவசாயம் அந்த மாதிரி. இது பருகூர் அது வேறு, அதை சொல்கிறேன். பருகூரில் இந்த மாதிரி அந்த நேச்சுரல் அதிகமாக இல்லைங்க. நாங்கள் வந்து எப்படின்னா கொஞ்சம் எல்லாம் காஞ்சி இருக்க மாதிரி தான் இருக்குது. இங்கே வந்து கொஞ்சம் எல்லாம் நல்லா நீட்டாக பசுமையாக இருக்குது. அந்த மலைக்கு இந்த எல்லாம் ஒரே மலை தான் இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு வேறு மாதிரி தான் இருக்குது, இது கொஞ்சம் வேறு மாதிரி தான் இருக்குது. அந்த காலத்திலேயே மலையிலேயே வாழ்ந்துருக்காங்க பாருங்க மக்கள் இவங்கெல்லாம். போக போக இந்த கம்பத்தராயங்கிரி பார்க்கறதுக்கு அப்படியே உச்சிட்டு சிவலிங்கம் மாதிரி அப்படியே கூர்மையாக இருக்குதுங்க. அதில் அங்கே போய் சாமி இருக்குதுன்னா டே கப்பா ஏனுங்கண்ணா அப்படி பார்க்குறீங்க? இங்கே வரீங்க ஒரு லேட்டு பட்டுறேன். சுற்றி வந்தாச்சு. சரிதா எப்பேற்பட்ட அழகி கிராமத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறவனே. மகளை பார்த்தா வந்து ஒரு குட்டி என்ன சொல்கிறது, சைனா ரேஞ்சுக்கு தான் இருக்குது. ஏன் ப்ரோ எப்படி இருக்குது பிரதர்? நல்லா இருக்கா? ஏதோ உட்கார வச்சுட்டே கூட்டிகிட்டு போகலான்ட்டு உட்காந்துட்டு வந்துட்டு இருக்கிறார் மக்களை. இதுலேருந்து தான் நேற்று நாங்கள் அட்டயம்னு சொல்லிட்டு ஒரு ஊர், இங்கே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஊர் அந்த ஊர் தான். இதில் போனால் அப்படின்னா இருக்குது. ஸோ இதில் போனால் நம்ம சங்கு கோயில் போகிறதுக்கு இதில் தான் போகணும். இதுதான் வந்து என்ன ஊர், என்னமோ ஊர் சொன்னாங்களே அதுவும் மறந்தாச்சு. சாப்பிட்றலாமா பிரதர்? டீ கடை இருக்குது. சரி அங்கே முன்னாடி வைக்கலாமா? இங்கே பாருங்க எத்தனை ஊர் பாருங்கள். நேற்று அந்த குன்றின்னு சொல்லி ஒரு ஊர் பார்த்தோம்ல அந்த மாதிரி. ஆனால் நடுநிலைப்பள்ளி மக்களே ஸ்கூலுங்க இது. பவளக்குட்டை பவளக்குட்டை இந்த ஊர் பேர் வந்து பவளக்குட்டைங்க. இங்கே பாருங்க ஒரு சர்ச்சு. லெஃப்ட் சைடில் வந்து அதாவது கீழே இருக்கிற மாதிரி தான், ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. எல்லா வசதியுமே இங்கே இருக்குதுங்க. இப்போ வந்து கமர்ஷியல் கிடையாது, ஆனால் ஓரளவுக்கு எல்லா வசதியுமே இங்கே இருக்குது. இங்கே வருங்க இதுதான், இதனால தான் அந்த பேர் பவளக்குட்டையாக இருக்குமா? பார்த்தீங்களா இல்லையா அல்லி மலர்? பார்க்கலாம் நிறுத்தி பார்த்துட்டு போகலாம். ஃபுல்லாக அப்படியே இந்த இது ஃபுல்லாக அத்தனையும் அல்லி மக்களே. அல்லியே ஆகாய தாமரையான்னு தெரியல. பூக்களே சற்று ஓய்விடுங்கள், எங்கள் அண்ணன் வந்து விட்டார். ஏன் ப்ரோ இங்கே பாருங்க பூக்கள், என்ன பூக்கள் நம்ம ஆளுக்கு பூ வச்சுருக்காங்க பாருங்க. பூக்கள் வச்சுருக்காங்க பாருங்க. இதுதாங்க பூக்கள். கொக்கா மக்கா ரெகுலர் குடிகாரனுக்கு ஸ்பாட்டு. இங்கே பாருங்க மக்களே செமையாக இருக்குது பாருங்க இந்த குளம் அப்படியே பார்க்குறதுக்கு. வாவ் இது என்னன்னு, இது அல்லி இந்த ஆகாய தாமரையா? இல்லை ப்ரோ இது சும்மா அந்த இது இந்த ஆற்றுலாம் காவேரி ஆற்றுலாம் இருக்குமில்ல அதுதான் நினைக்கிறேன். ஆகாய தாமரை தான். சரி ஓகே ஓ அங்கெல்லாம் வேண்டாம் வாங்க. செயின் லூப் வேறு அவர் சொன்னார் மக்களே சர்வீஸ் பண்ணப்பவே. மண்ணை வந்து க்ளீன் பண்ணி விட்டு அப்பப்போ ஆயில் போட்டு தொடச்சி செயின் லூப் படிக்கணுங்க, அப்போ தான் லைஃப் வரும் அப்படின்னாரு. செயின் லூப் பண்ண வாங்கலை, இல்லை மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணணும். எப்படின்னா டெண்டலில் ஒரு கடை பார்த்து வச்சுருக்கேன், அந்த கடையில் எல்லாமே இருக்குது. அது கிட்டத்தட்ட பர்ச்சேசிங் மட்டுமே ஒரு 20,000 வருது மக்களே. இங்கே வருங்க மக்களே, இங்கே ஒரு சிவன் கோவில். ஸோ அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கோவில் வந்து இங்கே சின்ன சின்ன கோவில், சின்னதாக சுற்றிக்கிட்டே நிறைய கோயில் இருக்குது. இந்த ஊர் இந்த குட்டை இருக்குல்ல
இதனால தான் அந்த பேராட்டு இருக்குது. இங்கே பாருங்க, இதுக்குள்ள ஒரு ஊர் மக்களே. பலாப்பழம் அதே மாதிரி மரத்தில் அங்கங்கே நிறையா இருக்குது. ஆனால் ப்ரோ சத்தியமாக செமையாக இருக்குது ப்ரோ இந்த ஏரியா. ஸோ இங்கே இந்த பக்கம் வந்து வாங்கி போடணும் ப்ரோ ஏரியா. அது இந்த மாதிரி இதுதான் மகள். எனக்கு என்ன ஆசை, இந்த மாதிரி இடத்துல ஐயோ எனக்கு இந்த இடத்துல வந்து வாங்கி போகணும்னு ஆசை மக்கள். இதுலேருந்து உள்ளே எல்லாம் போகுதுங்க ரோடு. சத்தியமாக வேற லெவல் இருக்கு ப்ரோ. இங்கே வரைக்கும் மக்களே சந்தன மரம் வச்சுருக்காங்க. சந்தன மரம் ஃபுல்லாக சந்தன மரம் ப்ரோ. அது மக்களே அத்தனையும் சந்தன மரம், எல்லாமே சந்தன மரம். சந்தன மரம் இந்த பக்கம் வாணி எடுத்துட்டு ப்ரோ பெரிய இது ப்ரோ, ஃபார்ம் லேண்டு ப்ரோ. ஐயோ ப்ரோ எப்படி இருக்கு பாருங்க மக்களே. சின்ன ஒரு நின்று பார்த்துட்டு கூட போகலாம். அங்கே பாருங்க, இது அத்தனையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தன மரம். அங்கே பாருங்க அந்த கம்பத்ராயங்கிரி பாருங்க, வேறு லெவல் இருக்குது. அதில் ஏறி புரட்டாசி மாதம் போவாங்களாமா மக்களே. மேலே தான் பெருமாள் கோயில் இருக்காமா. ஆனால் எங்கேயும் தான் தெரியல. எங்கேயும் தவிர எவ்வளோ ஜூம் பண்ணி பார்த்தாலும் தெரிய மாட்டேங்குது. தெரில, மேபி அந்த பக்கம் இது இருக்கலாம். ஆனால் சத்தியமாக இந்த இடம் பாருங்கள் அத்தனையுமே வந்து இது. அங்கே ஒரு ஊரை பாருங்க, செமையாக இருக்கா. இதெல்லாம் தான் மக்களே சந்தன மரம். சந்தன மரம் இப்படி தான் இருக்கும். சந்தன மரம் தானே ப்ரோ? சந்தன மரம் தான். வெற்றிகரமாக வந்து 1000 கிலோமீட்டர் ரீச் பண்ண போகிறோம். ஆனால் இந்த மக்களை அடுத்து நம்ம டார்கெட் எங்கே போனாலும் அந்த ஏரியா பார்த்தா அந்த ஏரியாவில் நிலம் வாங்கி போடணும்னு ஒரு ஆசை தான். இங்கே பாருங்க தேக்கு மரம் பாருங்க. ஆடாடிச்சா ப்ரோ, இதெல்லாம் நாளைக்கு வெட்டினா என்ன காசு தெரியுமா? ஏங்க இதெல்லாம் வச்சு கிடத்த ஏன் ப்ரோ, ஏதோ 20 வருஷம் இருக்காது மக்களே. அவ்வளோ அடர்த்தியாக உள்ள தேக்கு வச்சுருக்காருங்க. தேக்கு வச்சு உள்ளே வந்து காஃபி போட்டிருக்காரு. காஃபி ப்ரோ உள்ள மக்களே. உள்ள காஃபி உள்ள வீடு ஃபுல்லாக அப்படியே பார்த்தீங்கன்னா மக்களே கேட்டுக்குள்ளே அட்டன் பயங்கரமாக இருக்குது மக்களே. நீ பார்த்தீங்கன்னு தெரியல, அந்த கேட்டுக்குள்ளே அப்படி கருகும்னு வீடு, பேய் பங்களா மாதிரி உள்ள வீடு மக்களே. மிளகு கொடி வந்து செஞ்சுட்டாங்க ஐயா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. இதுலேருந்து ஃபாரஸ்ட் மக்களே, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து எவனும் கை வைக்க முடியாது. இதுலேருந்து எல்லாமே வந்து ஃபாரஸ்ட்டு. ரொம்ப பிரமிப்பானது. யோசிச்சு பாருங்க, இது இப்போவே எப்படின்னா ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்திருக்கும் நினச்சி பார்க்கவே பிரமிப்பாக இருக்குது. இதே ஒரு 10,000 வருஷம் நீங்கள் நினச்சே பார்க்க முடியாது, அவ்வளோ சொர்க்கமாக இருந்திருக்கு. இப்போவே இது இந்த அளவுக்கு சொர்க்கமாக இருக்குது அப்படின்னா ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பக்கம் பாருங்கள். நல்ல ஃபாரஸ்ட்டுங்க, டீப் ஃபாரஸ்ட்டுங்க. ஐயோ பயங்கரமாக இருக்கு. ஏன் ப்ரோ சேது மாமா மிஸ் பண்ணிட்டாரு ப்ரோ. சே மகளே, அன்பறியவர்கள் மகளே. யானை சாணம் போட்டிருக்கு இந்த இடத்துல. இது வேணா யானை சாணம் தான், நல்லா தெரியும். இங்கே பாருங்க, இங்கே வரைக்கும் இதெல்லாம் பாக்கு மரம், உள்ள பாக்கு மரம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் வாழை, தென்னந்தோப்பு. ஆனால் இங்கே வந்து இருக்கலாம், ஆனால் கொஞ்சம் என்ன உயிரை கையில் பிடிச்சி தான் இருக்கும். எப்போ யானை வரும் எப்போ புலி வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் இங்கேயே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. கலைஞர் வீடு, இருட்டிப்பாளையம் 2 கிலோமீட்டர். இவர்கிட்ட கேட்போம். அண்ணா அந்த சங்கு கோயில் எப்படிங்கண்ணா? நிழல் கூட. சரிங்கண்ணா. எல்லாம் லெஃப்ட்டு தான். சரிங்கண்ணா, மேப் போட்டால் போயிடலாம் மக்களே. அப்புறம் செல்லு வேறு, அண்ணன் செல்லு இருக்குது, இருந்தாலும் இங்கே டவர் வேறு இல்லை. அவர் வேறு ஏர்டெல்லு. பாரு ப்ரோ, எத்தனை லேண்டு பாருங்க. நேற்றுலாம் நம்மளுக்கு தெரியல. இதெல்லாம் மழை பெஞ்சுன்னா தண்ணி பயங்கரம் போகுது. அதே மாதிரி மண்ணு பாருங்க மக்களே, அப்படியே செம்மண், நல்ல செம்மண், ரொம்ப செம்மண் இல்லாமல் அப்படியே கரெக்டான அந்த ஒரு கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த ப்ரௌன் கலர் மண். போங்கடா போங்கடா, அடிச்சு வருங்கடா.
விளையாடுறதுக்கு போவானுங்களாட்டு இருக்குது. நாலு பேர் வரானுங்க. 4 பேரா 5 பேரா? 5 பேர் வரானுங்க ஒரு பைக்கில். அது என்ன வேலை போறான் பாருங்க அவன். ஓட்டி ஓட்டி சர்வீஸ் மக்களே. மக்களே இங்க பாருங்க ப்ரோ, என்ன ப்ரோ இது இங்கேயோ வந்துட்டு இருக்கிறோம். ஐயோ அந்த கம்பத்துறா எங்க இப்ப பாருங்க மக்களே, உள்ள தெரியுது பாருங்க ப்ரோ. இல்ல இத பாருங்க ப்ரோ, இந்த இடத்துல அங்க பாருங்க, உள்ள தெரியுது பாருங்க மக்களே. இங்க பாருங்க பா, அந்த கம்பத்துறாயங்கிரின்னு சொன்னாங்கல்ல, அது பாருங்க எப்படி அந்த மலை பாருங்க. பார்த்தா ஒரு நந்தி ஷேப்ல இருக்கு பாருங்க. என்ன ப்ரோ, காடை கௌதாரியாதான்? மக்களே எங்கே பாருங்க ஓடுது பாருங்க காடை. காடையா அது கௌதாரியா? கௌதாரி கிளதவாரி கௌதாரி மக்களே. அப்படியே இங்கே பாருங்க மக்களே, சத்தியமாக ரூட்டு செம்மையாக இருக்குதுங்க. பாதை ஐயோ, இந்த மாதிரி இடம் ஐயோ இப்படிலாம் இடம் இருக்கும் சத்தியமாக செமங்க. சூப்பருங்க. இருங்க மக்களே, இன்னொரு மைக் இங்கோட மாட்டிக்கிறேன். ஏன்னா சவுண்ட் அப்போ தான் உங்களுக்கு நல்லா கேட்கு. நேற்று 2 மைக் மாட்டினப்போ சவுண்டு நல்லா கேட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ 2 மைக் டபுள் மைக் மாட்டிக்கிட்டோம்னா ஒரு சவுண்டுக்கு 2 சவுண்டு இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லாவும் கேட்கும். திடீர்னு மைக் இது ஆஃப் ஆச்சுனாலும் இன்னொரு மைக்கினாலும் வேலை செய்யும். ஏன்னா இந்த இடம்லாம் அவ்வளோ ஒரு ரம்மியமான காட்சிகள். சுற்றிலும் எங்கே பார்த்தாலும் மலை தொடரு. ஆனால் நான்லாம் நினச்சேன் ஓரளவுக்கு வந்து மேற்கு தொடர்ச்சி மலையை நம்ம சுற்றிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சேங்க. ஆனால் இப்போ தான் தெரியுது நம்மளாம் கற்றுக்குட்டி கூட கிடையாது மேற்கு தொடர்ச்சி மலை. ஆனால் மக்களே, அதாவது இந்த இடத்துல என்னன்னா மைக் ஆன் இருக்கா, அதையும் பார்த்துக்கிறேன். இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற மைக், ஹோலி லேண்டு. ஓகே, டெம்பிள் சைடு 2 மைக் மாட்டிட்டேன் மக்களே. ஏன் ப்ரோ இந்த பாஞ்சாட்டுக்கு வந்து வீரப்பனை புடின்னு எப்படி ப்ரோ பிடிப்பாங்க மக்களே? யோசிச்சு பாரு, இந்த மேற்கு தொடர்ச்சி மலை எப்படி கேரளா, ஊட்டி, கொடைக்கானல், கன்னியாகுமரி வரைக்கும் போகுது. இந்த பக்கம் மகாராஷ்டிரா வரைக்கும் போகுது மக்களே. இது ஐயோ வெஸ்டர்ன் காட்ஸ் இதெல்லாம் மலை. ஐயோ இதெல்லாம் இப்பப்பா இங்க பாருங்களேன், அத்தானியுமே மலைங்க. கண்ணு அங்கங்க இசையை கவுத்தி வச்ச மாதிரி. அதே மாதிரி நிலம் பாருங்க மக்களே. ஆக்சுவலாக அங்கெல்லாம் ஃபார்ம் லேண்டு, இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊர்க்காரங்களே விவசாயம் பண்ணுறாங்க. இவங்க பண்ணுற எல்லாமே பழமையாக இருக்குது. இந்த வீட்டை பாருங்க, குட்டி வீடுங்க. காட்டுக்கால இந்த பன்னியெல்லாம் வந்தால் முடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுருக்குறாங்க. புத்துநூறு இந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு நாள் ஸ்டே பண்ணணும் மக்களே. அந்த வீட்டில் வந்து நைட் ஒரு நாள் தங்கணும். ஆனால் எப்போ எது வருதுன்னு தெரியாது, அதான் பிரச்சனை. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை தான் அந்த மாதிரி வீட்டில் வந்து ஒரு நாள் நைட்டு தங்கி அது ஒரு அந்த மொமெண்ட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுங்க. சூப்பராக இருக்குதுங்க அந்த வீடு. அங்கேயும் காட்டுகள் குட்டி குட்டி வீடு. இப்போதான் இது உழவு ஓட்டுறாங்க. இல்லை மழை வெயில அதுக்கு ஏதாவது வெள்ளாம் பண்ணுவாங்க. என்ன வெள்ளாம் பண்ணுவாங்கன்னு தெரியல. எஸ்சி பர்கிசன் வண்டி தான் ஓடுதுங்களா. இது லெஃப்ட்டு. மக்களே முன்னாடி தான் இருட்டிப்பாளையம் ஊருங்க. இருட்டிப்பாளையம் ஊர் வந்து பேர். லெஃப்ட் தான் எப்படி தான் சும்மா அந்த ஊரை மட்டும் காமிச்சு வந்துடலாம். இங்கே பாருங்க, ஏதோ இருட்டிப்பாளையம் ஊர், இருட்டிப்பாளையம் ஓகேங்களா. ஊர் பேர் இருட்டிப்பாளையம். நல்லா பெரிய ஊருங்க. அங்கங்கே மலைக்குள்ளே பாருங்க மக்களே, அங்கங்கே ஊர் பார்த்தீங்களா இல்லையா? ஊரை பார்த்தீங்களா இல்லையா? நம்மளுக்கு காமிக்கணுக்கு ஆசை. மலைவாழ் மக்கள்னு சொல்லி போட்டுருக்காங்க. இங்கே பாருங்க ப்ரோ, என்ன ப்ரோ நம்ம கீழே பாருங்க சொசைட்டி என்ன எல்லா வசதிகளுமே இருக்குது. இங்கெல்லாம் நம்ம நினைக்கிற காட்டுக்கால மலையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படிலாம் கிடையாது. இங்கெல்லாம் எல்லா விதமான வசதிகளும் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. டீ கடை, சாப்பாடு தான் இருக்கா? அண்ணா சாப்பாடு இருக்கா? டிஃபன் தான். ஓகே, இறங்கி சாப்பிட்றலாம். எப்படி அங்கே போய் சாப்பிட்றீங்க? சாப்பிட்றலாம்ல. இருட்டிப்பாளையம் ஊர் தான் இருங்க. அப்படியே அது வரைக்கும் போயிட்டு வரேன். போங்க உள்ளே போய் உட்காருங்க. என்ன மாதிரி சாப்பிட்ருங்க, வரேன். நான் காமிச்சிட்டு வரேன் அப்படியே மக்களுக்கு. பாருங்க மக்களே, ஸ்கூலு, மளிகை கடை, அம்மா வீடு. அப்படியே வந்து பார்த்தது வந்து கலைஞர் வீடு, இது வந்து அம்மா வீடு.
சரிதா? இது வந்து மாரியம்மன் கோயில். இதெல்லாம் வீட்டை பாருங்களா, பெரிய வீடு. சரிதா? இந்த ஊர் வந்து கொஞ்சம் நல்லா டெவலப்பான ஊராக இருக்குது மக்களே. என்ன சொல்கிறேன் தெரியல. மலையிலே வந்து பசங்க என்ன சொல்றது, இங்கே இருக்கிற பசங்க எல்லாம் டிஷர்ட் தான் அடித்து போட்டிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். இங்கே வருங்க சிவன் கோவில். வந்ததுக்கு பரவாயில்ல, சிவனை தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு. கூட்டி இருக்குது, கோயில் தான் கூட்டி இருக்குது. சரி, இறங்கினாலும் தரிசனம் பண்ணி போயிடுவோம். விநாயகர் கோயிலுங்க. சரி, ஓகே. அப்பா விநாயகர் எல்லாம் நல்லா இருக்கணும். சரி, கோயில் நீக்கில் மக்களை கூட்டி இருக்குது. அப்படியே வந்து நிறைய திருப்பி போயிடுவோமா ப்ரோ? இந்த வழி எங்கே ப்ரோ போகுது? கடம்பூருங்களா? ஓ சரி சரி. இந்த கர்நாடகா பார்டர் எங்கே போய் பிடிக்கணும்? அது எப்படி போகணும்? சங்கு கோயில் போகிற வழியா? சரி ஓகே. மக்களே, இது நேர் வந்து கடம்பூர் தான் போய் ஜாயின் ஆகுதாம்மா. இங்கே பாருங்க பஸ்ஸு. ஓகே தலைவா, வெயிட் பண்ணுறேன். சும்மா வண்டி போயிருமா, பஸ்ஸு போயிருமா? நம்ம அங்கே இறங்கி படிக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா. அவ்வளோ மக்களே பண்ணாரியிலேருந்து வருதுங்க பஸ்ஸு. பண்ணாரி எங்கே சத்தியமங்கலம் பண்ணாரி இருக்குல்ல, அங்கேருந்து வருது. ஆனால் பரவாயில்லைங்க, நம்ம தமிழ்நாடெல்லாம் வந்து கிரேட்டு. இப்படி இருக்கக்கூடிய மலைகளுக்குள்ளே வந்து பஸ்ஸெல்லாம் விட்டு மக்கள் பயன்பெறும் வகையில் சும்மா சொல்லக்கூடாது. மக்கள் இங்கெல்லாம் அவ்வளோ மக்கள் தொகையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. சும்மா ஒரு ஊர் 2 ஊர்லாம் கிடையாது. என்ன சொல்கிறேன், ஈரோடு மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட காவாசி மக்கள் தொகை இந்த மலையில் இருப்பாங்களாட்டு இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஊர்கள் இருக்குது. சரி, வண்டி அப்படியே இந்த பக்கம் கிடையாதுமா, ஹோட்டலில் தாண்டி போயிருப்பேன் நான் அப்படியே. சரிங்க மக்களே, போய் சாப்பிடுவோம். ஓகே மக்களே, வண்டி அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உள்ளே வந்தாச்சு. அண்ணன் கடையில் சாப்பிட்ருவோம். இட்லி நம்ம ஆள் வேறுங்க விட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கிறாரு வேறுங்க. என்ன ப்ரோ, இட்லியா? வீட்டு முறை சமையல் எப்படி ஜம்மு இருக்குதா? ரைட் மக்களே, வந்தீங்க அப்படின்னா எட்டிப்பாளையத்தில் அண்ணன் கடையில் சாப்பிடுங்க. வீட்டு முறை சமையல் நீட்டாக இருக்குது பாருங்கள். தோசை வேணால் தோசை ஊற்றிக்கலாம். இந்த பாருங்க நீட்டாக ஜம்முன்னு தோசை பாருங்க. இட்லி பானை வெந்துட்டு இருக்குது, அங்கே தோசை போட்டுருக்கிறாரு. சரி வாங்க நம்மளும் களத்தில் இறங்கலாம். ஓகே மக்களே, இங்கே பாருங்க, நம்ம உச்சா போயிட்டு வந்தோன்னா அந்த கேப்பில் வந்து எல்லா இடத்த ஃபில் பண்ணிட்டாங்க. சாப்பிட்ருக்காங்க, சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். பரவாயில்ல, இந்த ஊரை நோக்கி வந்ததுக்கு இப்படி ஒரு ஹோட்டல் கிடச்சிருச்சு பாருங்கள். இப்படி வரலாமாக்கா? இடத்துல கேட்டு போகுது. ஏன் ரைட், இங்கே பாருங்க மக்களே எப்படி போட்டாங்கன்னு. குறுக்கு வாக்கில் ஓட்டாங்க. தண்ணி ஊற்றுங்க கைக்கு. ரைட்டா? ஆ ஓகே ரைட். அக்கா ஒரு 2 இட்லி விடுங்கக்கா. பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டா வயிற்று வலிக்கணும். பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டா வயிற்று வலிக்கணும். மக்களே, நமக்கு வேறு வரக்கு லேட் ஆகுதுங்க. வேறு வெறுப்பேற்றிட்டு இருக்கிறார் நம்மளை. ஆனால் ஒரு தோசை விடுங்கண்ணா. இட்லியே வெந்துட்டு இருக்காங்க மக்களே. சரி வச்சுருங்க. தோசை நல்லா ஜம்முன்னு முருகலாக இருக்குதுப்பா. அக்கா சட்னி சாம்பார். தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ. சூப்பராக இருக்குங்க. நம்ம வீட்டில் சாப்பிட்ற மாதிரியே அருமையாக இருக்குது. கண்டிப்பாக கடம்பூர் வந்தீங்கன்னா இங்கே ட்ரை பண்ணுங்கள். சங்கு கோயில் போகிறீங்க அப்படின்னா அந்த ஏட்டிப்பாளைய ஊர். இப்போ நம்ம எதர்ச்சியாக உள்ளே வந்ததுக்கு ஒரு தரமான ஹோட்டல் கண்டுபிடிச்சாச்சு. அண்ணன் கடை லொக்கேஷன் தானே,
ஆட் பண்ணுறேன். நீங்கள் தேவையில்லை இருட்டி போல ஊருக்குள்ளே வந்தீங்கனால ஹோட்டல் கடை அண்ணன் கடை அது வீட்டு முறை சமையல். உடம்புக்கு பாதம் இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம். ஓகே மகளே, சூப்பர். இட்லி வரட்டும், சாப்பிட்டு உங்களை அப்புறம் மீட் பண்ணுறேன். நல்லா இருக்குல்ல ப்ரோ? சூப்பர் ப்ரோ. ஆகுனா பேப்பர் எடுத்துடுறீங்க. சரிங்க மக்களை, நெக்ஸ்ட்டு அப்படியே சாப்பிட்டாச்சு. அப்படியே அடுத்து ஒரு டீயை போட்டு நீட்டாக போகலாம் சங்கு கோயில் நோக்கி. ஸோ பருப்பு வடை வந்து இப்போ தான் உள்ளே போட்டுட்ருக்காங்க. எண்ணெயில் ரெடி ஆகிட்டுருக்கு. ரைட்டுங்கண்ணா, இந்த மாதிரி லைட்டும் இல்லாமல் ஸ்ட்ராங் இல்லாமல் நடுவால் மீடியம்னா நீட்டாக போட்டார் ஐயா. என்ன ப்ரோ? Cheers. பால்லாம் வந்து இங்கே வந்து இந்த நிறையா வந்து இந்த மலை மாடு இருக்கல மக்களே, அதனுடைய பாலாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க எப்படி இருக்குது, ஜம்முன்னு கலரே நல்லா இருக்குங்க. சீரியஸாக டீ பார்த்தாலே தெரிஞ்சு பாருங்க, ஜம்முன்னு கலர் அருமையாக இருக்குது. மக்களே, காலையில் தான் வந்து அந்த டவரை பற்றி பேசிகிட்டு இருந்தேன். இங்கே டவருக்கெல்லாம் பஞ்சமே இல்லைன்னு. கடம்பூர் மலைப்பகுதியில் புதிதாக 2 BSNL டவர் அமைத்தும் பயனில்லை. தொலைத்தொடர்பு வசதி இல்லாததால் மலை கிராம மக்கள் அவதி. ஸோ பாருங்கள், இந்த பிரச்சனை இங்கே இருக்குது. டவர்லாம் நிறையா இருக்குது. ஆனால் சொன்ன மாதிரி இது ஏர்டெல் டவர் சுத்தமாக இல்லை. ஜியோ கிடைக்குது, ஆனால் ஏர்டெல் இல்லை. மக்களே, அடுத்து பாருங்கள், வடை வந்து நான் வந்து வெறும் வயிற்றுலாம் சாப்பிட மாட்டேன். ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிடுவேன். ரெண்டாவது இந்த வடை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு முறை நம்ம வீட்டில் போடுற மாதிரியே போட்டிருக்காங்க. மனமாக இருக்குது ஐயா. ப்ரோதா வேணாங்கிறாரு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, அருமையாக இருக்குது. ஒரு முறை ஒரு கடி, ஒரு குடி. மக்களே, பார்த்தீங்கன்னா 5 இட்லி 4 தோசை 2 டீ 1 வடை 105 ரூபா தான் மக்களே. நம்பவே முடியல பில்லு. எவ்வளோ தோசை எவ்வளோண்டாங்க? தோசை 20 ரூபா எனக்கு நினச்சேன். தோசை வந்து 15 ரூபா தான், இட்லி வந்து 8 ரூபா தான், வடை 5 ரூபா தான் மக்களே. டீ 10 ரூபாய் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல, மேலே வந்து எவ்வளவோ பரவாயில்ல, சிறப்பு. கண்டிப்பாக வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து சாப்பிடுங்க. கடம்பூர் வந்தீங்கன்னா சங்கு கோவில் போகிற மாதிரி இருந்தால் மார்னிங் ஃபுட்டு எடுக்கிற மாதிரி தான் இங்கே வந்து எடுங்க. சரி, ஓகே மக்களே, கிளம்பலாம்.